Hello everyone, Divakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. Top 30 MBA colleges in India தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்டர் NARF rankingல வந்து யார் டாப் 30 rankingல வந்திருக்காங்களோ அந்த காலேஜஸ் ஒரு லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். 30th பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ 29th ரேங்க்ல வந்து ரெண்டு காலேஜஸ் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் அண்ட் அமிட்டி யூனிவர்சிட்டி கௌதம் புத் நகர். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 29th ரேங்க்ல இருக்காங்க. பி ஸ்கூலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஸ் சொல்லுவாங்க. நம்ம எப்படி இன்ஜினியரிங்ல வந்து ஐஐடின்னு சொல்றோமோ பி ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் டாப் ரேங்கிங்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஐடி அண்ட் என்ஐடிஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா வந்து டாப் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. எம்பிஏ கோர்சஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 28th ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், அமிர்தா யூனிவர்சிட்டி, ஸோ அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 28th ரேங்க்ல இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்குது. 27th ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஎம் திருச்சிராப்பள்ளி, ஐஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. ஸோ தமிழ்நாடு. ஸோ இவங்க வந்து 27th ரேங்க்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஎம் விசாகப்பட்டினம், ஸோ இது வந்து ஆந்திரா. ஸோ 26th ரேங்க்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎம் ஷில்லாங் மேகாலயால இருக்கக்கூடிய ஐஏஎம் வந்து பாத்தீங்கன்னா 24th ரேங்க்ல இருக்காங்க. ஐஏஎம் காசியாப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 23rd ரேங்க்ல இருக்காங்க. உதய்பூர், ஐஏஎம் உதய்பூர் வந்து உங்களுக்கு 22nd ரேங்க். SVKM மகாராஷ்டிரால இருக்கக்கூடியது, ஸோ 21 ரேங்க்ல இருக்காங்க. SP ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா 20th ரேங்க்ல இருக்காங்க. அடுத்து ஐஏஎம் கரக்பூர் வெஸ்ட் பெங்கால், ஸோ 19th ரேங்க்ல இருக்காங்க. அடுத்து ஐஏஎம் ரூர்கி, அவங்க வந்து உத்தரகாண்ட் 18th ரேங்க்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎம் ராஞ்சி ஜார்க்கண்ட்ல இருக்கு, 17th பிளேஸ்ல இருக்காங்க. சரி, ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய எம்பிஏ கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16th ரேங்க்ல இருக்கு. ஸோ இது தமிழ்நாடு சென்னை. IIFT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், ஸோ அந்த கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15th ரேங்க்ல இருக்கு. ஸோ டெல்லியில லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ராய்ப்பூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14th ரேங்க்ல இருக்கு, சத்தீஸ்கர். அடுத்து சிம்பையாசிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 13th ரேங்க்ல இருக்காங்க. ஸோ அடுத்து ஐஏஎம் ஹரியானால இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 12th ரேங்க்ல இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா குருகிராம் ஹரியானா, ஸோ இவங்க 11th ரேங்க்ல இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை மகாராஷ்டிரா 10th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து XLRI, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ஷத்பூர் ஜார்க்கண்ட்ல இருக்காங்க. ஸோ 9th பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இண்டோர் வந்து பாத்தீங்கன்னா 8th பிளேஸ். ஐஏஎம் லக்னோ வந்து பாத்தீங்கன்னா 7th பிளேஸ்ல இருக்காங்க. ஐஏஎம் மும்பை, சாரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மும்பை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th பிளேஸ்ல இருக்காங்க. ஐஏஎம் கல்கத்தா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் 5th பிளேஸ்ல இருக்காங்க. ஐஐடி டெல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஐஏஎம் கோழிக்கோடு வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஐஏஎம் பெங்களூர் வந்து 2nd பிளேஸ். ஐஏஎம் அகமதாபாத் குஜராத் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் சொன்னது பாத்தீங்கன்னா ஐஏஎம், ஐஐடி, என்ஐடிஸ் தான் இருந்திருக்கும். வெரி ஃபியூ என்ஐடி தான். ஸோ ஐஏஎம், ஐஐடி தான் நிறைய இருக்கு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து நீங்க ஃபியூ பிரைவேட் காலேஜஸ் நீங்க பார்த்துருக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா XLRI சேவியர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டியூட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்பையாசிஸ், ஸோ இந்த மாதிரி. அடுத்து SP ஜெயின், SVKM, ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், அமிட்டி யூனிவர்சிட்டி, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ். ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங் நல்லா இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஹையரா இருக்குமானாலும் சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலா நிறைய டிசிப்ளின்ல மார்க்ஸ் வந்து ஃபேக்கல்டி குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸோ நிறைய டிஃப்ரெண்டான மார்க்ஸ் வச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த ரேங்கிங்ஸ் போடுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ NARF பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க இண்டிவிஜுவலா வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி டாப் காலேஜஸ்ல வந்து நீங்க MBA ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து ஒரு 8 to 10 LPA வந்து ஆவரேஜா வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஹையஸ்ட் வந்து ஒரு 20 to 25, இல்ல சம் எக்ஸ்ட்ரானரி கேஸ்ல வந்து 30 to 40 LPA வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. பட் ஆவரேஜா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 LPA வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜா உங்களுக்கு கண்டிப்பா வந்து அஷூரன்ஸ் இருக்கும். ஸோ நான் இங்கே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 30 MBA காலேஜஸ். இதுதான் உங்களுக்கு டவுட் இருந்தா கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.